நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. எல்லாரும் சொல்லுங்க, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. முந்தின நாள் ராத்திரியிலே. பாருங்க, இந்த வாரம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா, குறித்த நாளுக்கு முந்தின நாளிலே அவர் உங்களோட பேச போறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே நீங்கள் சுகத்தை பெற போகிறீர்கள். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே உங்க கையில அந்த பொருளாதாரம் வரப்போகிறது. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே நல்ல செய்தி உங்க காதுல விழப்போகிறது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்குது? அது என்ன பாஸ்டர்? குறித்த நாள். பிசாசு நமக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறான். நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறான். நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறான். நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறான். நம்மளை பழி வாங்குறதுக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறான். நம்மளை தனிமைப்படுத்துவதற்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் நான் யார் என்பதை உனக்கு நிரூபிப்பேன். என் கரம் என்ன என்பதை நிரூபிப்பேன். என் வசனத்தின் வல்லமை என்ன என்பதை உனக்கு நிரூபிப்பேன். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே நமக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்தி அதெல்லாம் படிக்கிறீங்க. நாளைக்கு போய் பார்க்குறீங்க, நேற்றுக்கு என்ன படிச்சனோ அதெல்லாம் இப்படி வந்திருக்குன்னா உனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாரு. ஆமென். அல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் குறித்த நேரத்தில் செய்வார், குறித்த நாளுக்கு முன்னையும் செய்வார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆமென். ஏன் தெரியுமா? குறித்த நாளுக்கு முந்தின நாள் நமக்கு அற்புதம் செய்றாரு. சத்துருவை திணறடிப்பதற்காக. ஆமென். அவனை கலங்க பண்றதுக்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிளான் போட்டான். இன்னைக்கு உன்னை தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் தன் ஆட்களை இறக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவர் அதுக்கு முந்தின நாள் ராத்திரில உன்னை டேக் டைவர்ஷன் போட்டு வேற ஒரு ரூட் வழியா உன்னை பாதுகாப்பா நீ போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு உன்னை கொண்டு போகிறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே தெய்வ கரம் தேவ ஜனங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதைத்தான் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நாளை பிசாசு குறிச்சிருக்கிறான். உன்னை இன்னைக்கு இந்த நாள்ல எல்லாரும் முன்னால உன்னை அவமானப்படுத்தணும்னு. ஆனா அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் கட்ட வேண்டிய பணத்தை கையில கொடுத்து உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு முன்னால கொண்டு போய் இந்தான்னா குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் அற்புதம் செய்வார். நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்குள்ள வந்து கர்த்தர் உன் வியாதியினுடைய சுவடே இல்லாம கர்த்தர் உன் சரீரத்துல புத்தி அற்புதம் செஞ்சு நாளைக்கு செக் பண்ற டாக்டர் பார்த்து ஆச்சரியப்படுற. எப்படி நடந்துச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நடந்துச்சு? நான் தான் உனக்கு சொன்னேன் நாளைக்கு ஆபரேஷன். என்ன மருந்து சாப்பிட்ட? எப்படி உனக்கு சுகாச்சு? எப்படி நடந்துச்சு? குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அற்புதத்தை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். கைத்தட்டி அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. பிசாசு எப்படி வேணாலும் உன்னை குறிக்கட்டும். ஆனா குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் அற்புதம் செய்கிற பெரிய தேவன் உன் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாளைக்கு என்ன எல்லாருக்கும் முன்னால நிறுத்தி இந்த கேள்வி கேட்கணும்னு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அந்த கூட்டத்தை சிதறடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு உன்னை ஃபுல்லா வளைவதற்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ஆமென். குறித்த நாளுக்கு மனுஷன் ஒரு நாளை குறிச்சிட்டான். பிசாசு ஒரு நாளை உனக்கு குறிச்சிருக்கிறான். ஆமென். ஆமென். பிசாசு உனக்கு ஒரு கெடு வச்சிருக்கிறான். இந்த நாளுக்குள்ள பாரு உன்னை என்ன பண்றேன்னு. இந்த நாள்ல உன்னை நான் அசிங்கப்படுத்தி காமிக்கிறேன்னா இல்லையா பாரு.
உன்னை நான் அவமானப்படுத்தி காமிக்கிறேன்னா இல்லை பாரு, உன்னை தனிமரமா நிறுத்தி நான் காமிக்கிறேன்னா இல்லையா பாரு, உன்னை ஒரு பொருளாதாரம் இல்லாத பலனற்ற மனுஷனா பலனற்ற மனுஷியா உன்னை நிறுத்தி காமிக்கிறேன் பாரு. எல்லாரும் உன்னை சிரிச்சு அவமானப்படுத்தும்படி அசிங்கப்படுத்தும்படி உன்னை விரல் நீட்டி குற்றம் சாட்டும்படி உன்னை நான் நிறுத்துறேனா இல்லையா பாருன்னு சாசு ஒரு நாளை குறிச்சிருக்கலாம். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவருடைய இரத்தத்தால் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றிருக்கிற, அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, அவருடைய வசனத்தை வாக்குத்தத்தமாய் பெற்றிருக்கிற சபையே, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீ வர்ற வழியை பிளாக் பண்ணி, இந்த வழியா தான் வருவான், நாளைக்கு இவனை தூக்கிடலாம், கர்த்தர் எஸ்கேப் பண்ணி வேற ஒரு வழியை உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போயிடுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாசு குறிச்சு வச்சிருக்கிற நாள், பிசாசு திட்டம் பண்ணியிருக்கிற நாளுக்கு முன்னாலேயே நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென். நமக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் ஜெபம் பண்றேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. லிபியா தான் கொல்லப்படணும், லிபியா தான் தண்டிக்கப்படணும். ஆமென். நல்ல திராட்சை ரசம் தரக்கூடிய திராட்சை தோட்டமா இந்த திராட்சை தோட்டம் இருக்கணும். அப்படி இருக்கிற என்ன நீங்க காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த ஒரு பாடலவிய பாடலாமா? அல்லேலூயா. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலோ பகலினிலோ சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலோ பகலினிலோ சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவரில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவரில்லை. அல்லேலூயா. வசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேர உங்கள் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் புரட்டி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் பிரசங்கத்துக்கு ஆதாரமான வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படிக்கு குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே, போதும் போதும், குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்துல குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே தேவன் தம்முடைய மகாபெரிய கரத்தை நீட்டி தம்முடைய ஜனங்களை மீட்டதை இந்த காலை நேரத்தில் சிந்திக்க போகிறோம். ஆமென். அவர்களை மீட்ட அதே தேவன் உங்களை மீட்பார். ஆமென். அவர்களை பாதுகாத்த அதே தேவன் உங்களை பாதுகாப்பார். அவர்களை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென். நீங்கள் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்படி புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து, யாரு பிடிச்சது?
ஏரோது ராஜா பிடிக்கிறான். ஏன் பிடிக்கிறான் தெரியுமா? இந்த யோவான யாக்கோப அவன் கொன்னது யூதருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. யாக்கோப கொன்னது. அப்ப யாக்கோப கொன்னது யாரு? ஏரோது. அல்லேலூயா. தான் யாக்கோப சிறைப்பிடித்து யாக்கோப கொலை செய்ததுனால யூதருக்கு இவன் மேல ஒரு அளவில்லாத பிரியம். ஆகவே ஜனங்களுடைய மதிப்பை பெறுவதற்காக இவன் மறுபடியும் ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த யாக்கோபை எல்லாருக்கும் முன்னாலேயும் நம்ம கொன்னோம். ஆகவே அது யூதருக்கு பிரியமா இருந்தது. இந்த பேதுருவையும் கொன்றுவோம் அப்படின்னு பேதுருவை பிடித்து அங்க என்ன பண்றாங்க பாருங்க, சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதருக்கு பிரியமான காரியத்தை மறுபடியும் செய்ய ஏரோது விரும்புகிறான். ஜனங்களுக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமானதை இல்ல, ஜனங்களுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்து ஜனங்களுடைய மதிப்பை பெறும்படி, ஜனங்களுடைய பலனை தன் பக்கம் பெறும்படி ஒரு காரியத்தை சிறப்பாய் ஏரோது செய்கிறான். அல்லேலூயா. இப்ப பேதுருவை பிடிச்சு கொண்டு வந்து சங்கிலினால கட்டி காவல்காரர்லாம் விட்டு எங்கேயும் பேதுரு தப்பி ஓட முடியாதபடி அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் இவனை வெளியே கொண்டு வந்து சகல யூதர்களுக்கு முன்பாக யாக்கோபை எப்படி கொலை செய்தோமோ அதை போல இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன? சபையார் இங்கே பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபித்தபடியினால் என்ன நடந்தது என்று சொன்னால், பரலோகம் ஒரு தூதனை அனுப்புகிறது. அவன் சிறைச்சாலைக்குள்ள வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவை விழாவிலே தட்டினான். பேதுரு தூக்க கலக்கத்தில் எழும்பி நிற்கிறான். உன் வஸ்திரத்தை போட்டுக்கோ, உன் செப்பலை போட்டுக்கோ அப்படி சொல்லி அவன் சொப்பனம் காண்கிறது போல பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற பெரிய இருப்பு கதவண்டை வரும்போது அது தானாய் திறவுண்டது. ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு நேரே வரும்போது அங்கே தேவதூதன் மறைந்து போகிறான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும் தன்னை விடுவித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எங்கே தனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே போய் கதவை தட்டுகிறான். அங்கே ஒரு பெண் கதவை திறக்க வருகிறாள். அவள் பேதுருவுடைய சத்தத்தை கேட்டபோது அவள் பயந்து அவருடைய ஆவி ஏதோ ஒன்று வந்திருக்கிறது என்று கதவை திறக்காமல் உள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களிடத்தில் போய் சொல்லுகிறார், பேதுரு வாசலிலே வந்திருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறார், நீ ஏதோ பிதற்றுகிறாய், அது அவருடைய ஆவியாய் இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் தொடர்ந்து பேதுரு தட்டி கொண்டிருக்கிறான். அவர்கள் கதவை திறந்த போது சத்தமிட்டு அழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற போது பேதுரு சொல்றான், அமைதியா இருங்க, கர்த்தர் தன்னை விடுவித்தார். கர்த்தர் தன்னை விடுவித்தார். நாளைக்கு என்ன கொல்லணும்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே ஏரோது திட்டம் தீட்டினான். அந்த திட்டத்திற்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தார். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுவித்து ஜெபிக்கிற இடத்திற்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கணும்னா இந்த சபையாரை போல தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்காக உலகத்துல எந்த மனுஷனும் வரமாட்டான். நான் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாய் ஜனவரி மாதத்துல சபையை பார்த்து சொல்றேன், உனக்கு பேசுறதுக்கு எவனும் வரமாட்டான். ஆகையினால தேவன் பரலோகத்தில் இருக்கிற தம்முடைய தூதனை ஸ்பெஷலா உனக்கு அனுப்புகிறார். பேதுருவே, நீ
விசேஷமானவன், உன் அழைப்பு விசேஷமானது, உன் கிருபை விசேஷமானது. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறபடியால் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, என்னுடைய தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? சபையே, எல்லா பக்கமும் என்ன நெருக்கிட்டாங்க பாஸ்டர், இனி தப்புறதுக்கு வழி இல்லை. நாளைக்கு இந்த இடத்துல அவமானப்பட்டே ஆகணும், நாளைக்கு இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு தலை குனிஞ்சே ஆகணும். இல்ல இல்ல, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அற்புதம் செய்கிற ஆண்டவரை நீங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா தூதன் அனுப்புகிற தெய்வம் அவரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய உள்ளத்திலையும் பேசி அவனை விடுவிக்கல, அவரே தூதன் அனுப்பினாரு. அவரே தூதன் அனுப்பினார். ஃபுல் டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணுது. எந்த டிபார்ட்மெண்ட்? பரலோக டிபார்ட்மெண்ட். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தூதன் இறங்கி போ. அவன் இறங்கி உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. யாரும் அவன் கை கட்ட அவுக்கல, யாரும் சிறைச்சாலையை திறக்கல, எதுவும் நடக்கல. அதெல்லாம் தானாய் நடக்கும், தானாய் நடக்கும், தானாய் நடக்கும். சில அற்புதங்கள் தானாய் நடக்கும். அதன் பின்னணியத்தில் ஒரு தேவதூதன் நடந்து வருகிறதை நீ பார்ப்பாய். பரலோகம் அவனை உனக்காக ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறது. காரணம், நடுராத்திரி நீ வடித்த கண்ணீர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்ததை கர்த்தர் அறிவார். மணிக்கணக்காய் வேதம் வாசித்ததை கர்த்தர் அறிவார். குறிப்பிட்ட காரியத்தில் என்னோடு நீ பேச வேண்டும், எனக்கு நீ பதில் தர வேண்டும் என்று நீ காத்திருந்ததை கர்த்தர் அறிவார். இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். நாளைக்கு உன்னை கொண்டு போய் உன் தலைய வெங்காயத்தால கிள்றது போல கிள்ள நினைச்சாங்க. அதற்கு முன்னமே பரலோகம் தன் வேலையை செய்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையே, உங்களை எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விசுவாசத்தை கொடுக்குது? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கலங்காதே, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை பயமில்லை, நாதன் இயேசு இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி பேதுருவுக்கு அற்புதம் நடப்பதற்கு காரணம் ஒரு கூட்ட மக்களுடைய ஜெபம். ஆமென். நீங்க குடும்பமா ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சபையில ஜெபிக்கிற விசுவாசிகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிப்பதற்கு யாருமே இல்லைன்னா தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 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 ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஆமென். ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு சூழ்நிலை வேணா தோல்வி போல தெரியலாம், ஆனா அவன் தோற்று போக மாட்டான். ஆமென். அல்லேலூயா. 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 ஒண்ணு இல்ல, ரொம்ப பதறல, அவன் ஃப்ரீனஸா இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் தூதன் அனுப்பினாரு, உள்ள வந்தான், சங்கிலி கலண்டது, கதவு திறந்தது, பத்திரமா பேதுருவை கொண்டு வந்து சேஃப்டி ஜோன் சொல்றோம்ல, பாதுகாப்பான எல்லையில விட்டுட்டு போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எல்லையில இருக்கிற வரைக்கும் தான் அவன் கைக்குள்ள. இந்த எல்லை பாதுகாப்பான ஜோன். பேதுரு சொல்லிட்டு மறுநாள் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே என்ன நடக்கும் அப்படின்னா, தூதன் வருவான். ஆமென். அற்புதம் நடக்கும். ஆமென். தூதன் வந்து அற்புதம் செய்யணும்னா நீ ஜெபிக்கிற மனுஷனா மாறணும். ஆமென். சும்மா ஜெபிக்கிற மனுஷன் இல்ல, சும்மா ஜெபிக்கிற மனுஷனா இல்ல, நல்ல ஆண்டுடைய பாதத்துல ஜெபிக்கிற ஒரு நபராக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒரு நிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ஜெபிக்காம உன் வாழ்க்கையில தூதன் வரமாட்டான். யாரோ எனக்கு ஜெபிக்கட்டும், தூதன் வரட்டும், வரமாட்டான், வரமாட்டான். அல்லேலூயா. ஜெபிக்க இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நீங்க இங்க ஜெபிக்கும் போது தேவன் அங்கு அற்புதம் செய்வார். நீங்க இங்க ஜெபிக்கும் போது தேவன் அங்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சபையே, இப்பதான் இந்த மாசம் தொடங்கி 12ஆம் தேதி வந்திருக்குது. இதுவரையிலையும் ஒரு சரியா ஜெபம் பண்ணாம, சரியா பைபிள் வாசிக்காம, ஏனோ தானோன்னு மறுபடியும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ தொடர்வேன்னா உன் வாழ்க்கையை மாத்து. நீ ஜெபிக்காம ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டார். நீ தேவ சமூகத்துல முழங்கால முடக்காம அற்புதம் செய்ய மாட்டாரு. அவரை நோக்கி கூப்பிடாம உனக்கு ஒரு அற்புதம் நடக்காது. அவர்தான் சகல அற்புதத்திற்கும் காரணர். அவரால செய்ய முடியாது ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அவன் ஜெபிக்கிறாங்க.
யாரும் இல்லாம பரலோகமே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஆமென். அல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுமா, மனுஷன் ஒர்க் அவுட் பண்ணுமா? எத்தனை பேருக்கு பரலோகம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? பரலோகம் என் விஷயத்துல பரலோகம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா தூதன் வந்து அற்புதம் செய்யணும்னா நீங்க ராத்திரி தேவ சமூகத்தில் நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. முந்தின நாள் ராத்திரி அற்புதம் நடந்துச்சு. அந்த அற்புதத்துக்கு மிக முக்கிய காரணம் சபையாருடைய ஊக்கமான ஜெபம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கும் அநேக பேதுருக்களை பிசாசு சிறைபிடித்து வச்சிருக்கிறான். அங்க ஆராதனைக்கு போயிடாத, அங்க ஜெபத்துக்கு போயிடாத, அங்க சர்ச்சுக்கு போயிடாத, அங்க ஆராதனைக்கு போயிடாத, அங்க அவர் அப்படி, அங்க இவர் இப்படி, அந்த அம்மா அப்படி, இந்த அம்மா இப்படி, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சிறைபிடிச்சு வச்சிருக்கிறாங்களா? சபை ஊக்கமா ஜெபம் பண்ணட்டும். ஆமென். ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது தூதன் இறங்கி யாருடைய மகுடி ஊதி மயங்கி கிடக்கிற பாம்பெல்லாம் கரெக்டா ஆண்டவர் தட்டி தூக்கி கொண்டு வருவாரு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இதெல்லாம் கர்த்தரே இந்த ஆண்டு செய்வாரு. ஆமென். கர்த்தரே செய்வாரு. ஆமென். சபை ஊக்கமாய் ஜெபிக்கட்டும். ஆமென். சிறைப்பட்டு போன யாக்கோபுகள் மீட்கப்படட்டும். ஆமென். அவர்களை மீட்க எங்களால முடியாது. ஹalleluya. தேவரே நம்முடைய தூதனை அனுப்பி ஆமென். அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து அவர்களை சேஃப்டி ஜோனுக்கு கொண்டு வரோம். ஆமென். அவங்க கட்டப்பட்டிருந்தாங்கன்னா ஏரோது வெட்டி விடுவான். அல்லேலூயா. ஹalleluya. அவங்க மீட்கப்படணும்னா நீங்க ஜெபிக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்கள்ல இன்னைக்கு இந்த காரியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி என்ன நடந்துச்சு? தூதன் வந்தான், ஆமென். கதவு திறந்தது, எஸ். கட்டு கலண்டது, ஆமென். வாசல் திறந்தது, சேஃப்டி ஜோனுக்கு வந்துட்டான். ஹalleluya. பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறவன் பாதுகாப்பான எல்லைக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அந்த பாதுகாப்பான ஜோனுக்கு வரணும் அப்படின்னா ஆமென், சபை ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கையில் நீங்க ஊக்கமா ஜெபிக்கணும். ஆமென். சாசி இன்னைக்கு உன்னை காலி பண்ணிரணும்னு அவன் பக்காவா நிற்கிறான். என் கையிலிருந்து உன்னை யார் காப்பாற்ற முடியும்? ஏரோதுடைய எண்ணம், நான் சபை ஊக்கமாய் ஜெபிக்கும் போது பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தூதர்கள் இறங்கி வர்றாங்க, சேஃப்டி ஜோனுக்கு வந்துட்டோம். அப்போ குறித்த நாளுக்கு முந்தின நாள் அற்புதம் நடக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெபிச்சா என்ன நடக்கும்? தூதன் வருவான். தூதன் வந்தா என்ன நடக்கும்? கதவு திறக்கும், கட்டு கலரும், பாதுகாப்பான எல்லைக்கு கொண்டு வந்து ஆமென் குறித்த நாளுக்கு முந்தின நாளே உன்னை விடுதலையாக்கிடுவான். ஆமென். இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா ஜெபம் உன் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றா இருக்கணும். ஏனோ தான் ஜெபிக்க கூடாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம்லாம் விசுவாசிக்கு அழகு கிடையாது. நல்ல நேரம் எடுத்து ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நல்ல நேரம் எடுத்து ஜெபிக்கணும். ஆமென். ஜெபம்ங்கிறது உனக்கு கஷ்டமாவே இருக்கப்படாது. ஜெபம் உனக்கு வந்து கஷ்டமாவே இருக்கப்படாது. அல்லேலூயா. ஹalleluya. சாப்பிடுறது கஷ்டமா இருக்கா? சாப்பிடுறது யாருக்காவது கஷ்டமா இருக்குதா? தூங்குறது யாருக்காவது கஷ்டமா இருக்குதா? அது என்ன பாஸ்டர், சும்மானாலும் தூக்கம் வருது. இப்போ கழுத நின்னா கூட தூக்கம் வருது. இப்போவே வந்து இப்போ கூட சிலருக்கு வருது. சோத்திரம். ஜெபிக்கணும். நல்ல நேரமிட்டு திட்டமிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆமா. 1 மணி நேரம் வாட்ஸ்அப்ல, 1 மணி நேரம் ஃபேஸ்புக்ல போற டைம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா இப்படியே கண்ணு வாடுது. அல்லேலூயா. ஹalleluya. நல்ல ஜெபம் பண்ண திட்டமிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபந்தான் குறித்த நாளுக்கு முந்தின நாள் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். அப்போ ஜெபிக்க திட்டமிடணும். தனி ஜெபம் கட்டப்படணும். உன் குடும்ப ஜெபம் கட்டப்படணும். ஆமென். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. உன் தனி ஜெபம் கட்டப்படணும், குடும்ப ஜெபம் கட்டப்படணும். ஜெபிக்க 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 தான் நீங்க மாறுவீங்க. ஜெபிக்க ஜெபிக்க தான் விசுவாசம் பெருகும். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆவிக்குரிய யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க தான் புதிய வழிகள் திறக்கும். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க தான் கர்த்தர் உனக்கு முன்பா போய் காரியங்களை செய்யறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா உன்ட வல்லமை குறைஞ்சிரும். மோர் பிரேயர் அண்ட் மோர் பவர், லெஸ் பிரேயர் அண்ட் லெஸ் பவர். அதிகமான ஜெபம் அதிகமான வல்லமையை கொண்டு வரும். குறைவான ஜெபம் குறைவான வல்லமையை உன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்தும். அதிகமான வல்லமை வெளிப்படணும்னா தேவ சமூகத்துல போய் நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அப்படி ஆண்டவரோட நெருங்கி ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் இனிமையாயிருங்க. 1 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம், 3 மணி நேரம் ஜெபம் தாராளமா போகும். அல்லேலூயா. ஹalleluya. சோ ஜெபிக்கிறது
நேரத்தை திட்டமிடுங்க, ஜெபிக்கிறதுக்கான இடத்தை திட்டமிடுங்க, ஜெபிப்பதற்கான பைபிள் ஸ்தோத்திர புத்தகம், ஆமென், பாட்டு புத்தகம், ஜெப விண்ணப்பங்களை எழுதுகிற நோட்டு எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. சேர்ந்து ஜெபிக்க திட்டமிடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்த நாளுக்கு முந்தின நாள் அற்புதம் செய்திருக்கிறார்? வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். எல்லாரும் உங்க பைபிளை புரட்டணும். பைபிளை சும்மா கொண்டு வந்துட்டு மூடி கொண்டு போகக்கூடாது. பைபிளை எல்லாரும் புரட்டி எடுக்கணும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சரியா? ஓகே. 13ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை கூட ஒருவர் வாசியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எல்லாரும் சொல்லுங்க. சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகதசனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான். 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அற்புதம் செய்கிற தேவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே யாருடைய வாழ்க்கையில குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி தேவன் அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தர் அற்புதத்தை செய்து முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. 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 நல்லா கவனிங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இங்க ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? ஆபிரகாமுடைய எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு, ஒரே மகன். இப்ப அந்த மகனை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, சோதிக்கிறதுக்காக கேட்டார். ஆமென். ஆமென். இப்படியும் சோதிப்பாரான்னா ரொம்ப நேசிக்கிறவங்களை இப்படியும் சோதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா அவரு நரபலி கேட்கிற கடவுள்ல முதல்ல சொல்லிட்டாரு, சோதிக்கிறதுக்காக தான் கேட்கிறாரு, டெஸ்ட் வைக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். அது உங்களை கொல்ல இல்ல, அழிக்க இல்ல, வேலை இல்லாம சில மாதங்கள் வச்சிருப்பாரு. அது உங்களை கொல்ல இல்ல, உங்களை அவமானப்படுத்த இல்ல, அடுத்த மிகப்பெரிய உயர்வுக்கு தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நேற்றைக்கு நாங்க போயிருந்தோம். அம்மா சொல்றாங்க, என் வாழ்க்கையில சின்ன வயதிலே பல லட்சங்களை நான் கையாண்டதுனால இன்னைக்கு லட்சங்கள் வரும்போது என்னால் எளிதாய் கையாள, ஏன்னா நான் வாக்கப்பட்டு போன இடம் அப்படி நல்ல வசதியான குடும்பம், நான் மூத்த மருமகள். ஆகவே என்னிடத்தில் தான் எல்லா சொத்து, வாடகை, பணங்கள் லட்சக்கணக்கா வரும். நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். இன்றைக்கு ஊழியத்தில் வரக்கூடிய லட்சக்கணக்கான பணங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில் தேவன் எனக்கு முன்னமே தந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு லட்சங்கள் வரும்போதும் அதை எளிதாய் ஊழியங்களுக்கு பயன்படுத்த எனக்கு அந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், 100 பேரை நம்மளால கையாள முடியும் என்று சொன்னால் தேவன் நமக்கு 100 பேரை தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு கால தாமதமாக என்று சொன்னால் 100 பேரும் 100 குணம், 100 சுபாவம், அல்லேலூயா, 100 விதமான காரியங்கள் இவங்களை ஹேண்டில் பண்ணணும்னா அதற்கேற்ற பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதற்காக சில நாட்கள் கர்த்தர்
கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வருஷம் ஜனங்களை நடத்தணும்னா 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல மோசே ஆடு மேய்க்கணும். ஆமென். ஆமென். ஆடு மேய்க்கிறத சிஸ்டர் கிரேசி கிட்ட மைக்க கொடுத்து கேட்டா சொல்லுங்க. அடையாம்பா சார், நீங்க வேற, இங்க மேயின்னா அவன் வீட்டு தோட்டத்துல போய் சோளத்தை தான் கடிக்குது. எத்தனை முறை தான் நானும் அதை காலை கட்டுறது, கையை கட்டுறது, கொஞ்சம் கூட கீழ்ப்பிடிய மாட்டேங்குது. இங்க தண்ணியை வச்சிருந்தா அங்க இழுத்து தட்டி போட்டு வந்துடுது, கொஞ்சம் கூட கம்மிட்டுக்குது, முட்டிக்கிட்டு வருது. பக்கத்தில் உள்ள ஆடை சம்பந்தம் இல்லாம முட்டுது, அது வேற மாசமா இருக்குது. இது முட்டி அது என்ன பண்ணிடும், ஏதாவது ஆயிருமே, நான் என்ன பண்ணுவேன்? அது சம்பந்தமே இல்லாம ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்குது, எதுக்கு கத்துதுன்னே தெரியல. அதனால வீட்டுல சண்டை வருது. எதால கேட்டா சொல்லுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க. இப்போ 40 ஆண்டுகள் பல லட்சக்கணக்கான மக்களை நடத்தணும் மோசே அப்படின்னா அந்த அனுபவம் அவனுக்கு எங்க கிடைச்சிச்சுன்னா ஆடு மேய்க்கும் போது கிடைச்சிச்சு. ஒரு ஆடு இன்னொரு ஆடை முட்டைத்தான் செய்யும். ஒரு ஆடு மாசமா இருக்கும்போது கண்ணுங்கிறது அதை பார்க்கணும். ஆமென். கூட்டத்தோடு அது கழிஞ்சிருச்சுன்னா மற்ற ஆடெல்லாம் மிதிச்சுட்டு போயிடும். குட்டியை காப்பாற்றணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. குட்டியை காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ஆடுகள் எவ்வளவு தூரம் போகுதோ குட்டியை தோல்ல சுமந்துட்டு போகணும். ஆமென். 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 போற இடத்துல ஓனாய் வரும், நரி வரும், கரடி வரும், ஜீவனை கொடுத்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றணும். ஆமென். ஆடு மேய்க்கிறது சாதாரண வேலை கிடையாது, சபை நடத்துறது சாதாரண வேலை கிடையாது. எப்ப எவன் எப்படி மாறுவானே தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப எவன் எப்படி மாறுவானே தெரியாது. நான் உங்களை சொல்லல. அல்லேலூயா. நீங்க நல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். 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 ஆமா, ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. என்னது? சாலமோனுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பயிற்சி ஆண்டவர் தருவார். ஆமென். இங்கு ஆண்டவர் சோதித்தார். எப்படி சோதித்தார்? ரொம்ப நீ நேசிக்கிற ஒன்னை எனக்கு கொடுங்கிறார். நான் கேட்கிறேன், ரொம்ப நீ நேசிக்கிற மொபைல் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், கொடுத்துருவியா? இந்த பொண்ணு தான் வேணும், ரொம்ப நேசிக்கிறல்ல, அது இல்லை உனக்கு, அதை நீ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. இந்த பையன் தான் எனக்கு வேணும், நீ ரொம்ப நேசிக்கிறல்ல, அந்த பையன் உனக்கு இல்லை, அதை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துரு. ஆமென். கொடுத்துரு. ஆமென். அது இல்லை உனக்கு, அது இல்லை உனக்கு, அது இல்லை உனக்கு. நீ ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிற, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற, ரொம்ப நேரம் அதுக்கு நீ கிரயம் செலுத்துற. மொபைல் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறோம், மணிக்கணக்கா விழுந்து கிடக்கிறோம். இப்ப எனக்கு மொபைலை கொஞ்சம் வச்சிருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்குது. ஆமா, ஏன்னா நேரம் போறது தெரிய மாட்டேங்குது. 2 கொசு கடிக்கணும் உட்காந்து இப்படி பேஸ்புக்கை பார்க்க ஆரம்பிச்சோம்னா 4 கொசு ஒன்னா உட்காந்து கடிக்குது, ரத்தத்தை குடிக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது, சுரணை இல்லாமல் போயிருது. ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டை கேட்போம்னா அடுத்த பாட்டை பார்க்க முடியாது, அடுத்த பாட்டை பார்க்க, அடுத்த பாட்டை பார்க்க போயிருது. இப்படிதான் போகுது. அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் இந்த காரியங்கள் இருக்கிறீங்க? 2025 ஆமென் வருடத்தில் இந்த 12வது தேதியில் நான் ரொம்ப நேசிக்கிறது எது தம்பி, எது தங்கச்சி, அதை நீ தேவனுடைய கரத்துல கொடுக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல நீ ரொம்ப எதை நேசிச்சாலும் சரி அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷனை நேசிச்சாலும் சரி, மனைவியை நேசிச்சாலும் சரி, பிள்ளைய நேசிச்சாலும் சரி, மருமகனை நேசிச்சாலும் சரி, மருமகளை நேசிச்சாலும் சரி, பேரப்பிள்ளையை நேசிச்சாலும் சரி, எதை ரொம்ப நேசிக்கிறத தேவ சமூகத்துல கொடுத்துரு. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஆண்டவர் பொல்லாத ஆளு. நீ ரொம்ப ஒரு காரியத்தை நேசிச்சனா தட்டி தூக்கிடுவார். எஸ். ரொம்ப இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேற எதையும் நம்ம நேசிக்கப்படாது. ஆமென். 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 இயேசுவை தவிர ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாரு, ரொம்ப சுயநலம் பிடிச்சவர். அவருக்கு உன்னை பிடிச்சிட்டுன்னா அவரை தவிர உன் கண்ணு வேற எங்கேயும் போகப்படாது. ஆமென். நீ இந்த பக்கம் பார்த்தா அங்கே வெட்டுவாரு, இந்த பக்கம் பார்த்தா இங்க வெட்டுவாரு, பின்னால பார்த்தா பின்னால வெட்டுவாரு, முன்னால பார்த்தா முன்னால வெட்டுவாரு, நிற்கதியாவும் ஆக்கிடுவாரு. அவருக்கு மட்டும்தான் நீ வேணும். ஆமென். அல்லேலூயா. 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 சில நேரம் அவர் நடந்துக்கிறதுல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அவர் ரொம்ப நேசிச்ச ஏங்க 75 வயசுல ஒரு பையனை தருவேன்னாரு. 25 வருஷம் தவம் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றான். ஒரே பிள்ளை, அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. அவனை கொடுங்கிறார். முடியுமா? முடியுமா? கொடுப்பீங்களா? 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 கொடுக்கணும்.
எஸ் கொடுக்கணும். ஆமென். கொடுக்க முடியாது, கொடுக்கணும். கொடுக்கணும். ஆண்டவருக்காக எதையும் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையும் கொடுக்கணும். ஆமென். நீ ரொம்ப ஆசையா அந்த மதிய நேரம் கொஞ்சம் தூங்குற, அந்த தூக்கத்தை செலவு பண்ணி பைபிள் வாசிங்கறாரு, கொடுக்கணும் நீ ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஆண்டவருக்காக கொடுக்கணும். பிள்ளைய கொடுங்கறாரு. கொடுத்துட்டு இடமும் சொல்றாரு. இடமும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றில் அவனை தகன பலியிடுவாயாக என்றான். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரர் 2 பேரையும் குமாரன் ஈசாக்கையும் தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே. அப்பனா எத்தனை நாள் நடந்திருக்கான்? ஹலோ, எத்தனை நாள் நடந்திருக்கான் சொல்லுங்க? 3 நாள். நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன யோசனை யோசிக்கிறோம்? அவன் 3 நாள் நடந்து 3 நாள் நடந்து அங்கங்க ஓய்வெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு தன் பையனையும் கூட்டுக்கிட்டு 3 நாள் கூட்டு வர்றான். 3ஆம் நாளிலே. அப்ப எத்தனை நாள் நடந்திருக்கான்? 3 நாள். சொல்லுங்க, எத்தனை நாள் நடந்திருக்கான்? 3 நாள். 3 நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள். 3 நாள். நல்லா கவனிச்சுக்கங்க. 3 நாள். 3 நாள். அல்லேலூயா. 3 நாள். 3ஆம் நாளில் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமிட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். சில ஆட்களை நிறுத்திடணும். ஆமென். கூட கூட்டு போகக்கூடாது. எஸ். ஆமென். ஆமென். தேவனை ஆராதிக்க போறேன்னா ஆராதிக்கிற நீ இருக்கணும், உன் பலி பொருள் இருக்கணும். வேற எக்ஸ்ட்ரா பிட்டிங் அங்கே வரப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கிற நீ இருக்கணும், அவருக்கு ஆராதனைக்கு கொடுக்கிற பொருள் உங்ககிட்ட இருக்கணும். இவ்வளவுதான். எல்லாத்தையும் இதான் ஸ்பிரிச்சுவல் முதிர்ச்சி. யாரை எங்க நிறுத்தணும்? ஸ்பிரிச்சுவல் முதிர்ச்சி. ஆபிரகாம் இருந்துச்சு. இவனில் கூட்டு போயிருந்தான்னு வச்சுங்களேன், இவனுங்களே அந்த ஆராதனையை தடுத்திருப்பானுங்க. என்ன சொல்லியிருப்பான்? உமக்கு அறிவு இருக்காயா? ஓ, உலகத்தில் எவனாவது இப்படி செய்வானாயா? இவனுக்கு ஆபிரகாமை கட்டி அங்கே பலியிட்டு அந்த அம்மாட்ட வந்து நல்லா சொல்லியிருப்பானுங்க. அம்மா 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 அம்மா, புத்தி கட்ட மனுஷன் கூட பிள்ளைய அனுப்பிட்டிய, கொண்டு போட்டிருப்பாம்மா, நாங்கள் நல்ல வேலை கூட போனனால பிள்ளைய காப்பாற்றி கொண்டு வந்தோம். அட முட்டாள்களே, அவனே பலி கொடுக்கத்தான் போய்கிட்டு இருக்கான். தெளிவாக போகிறான். ஆமென். அவன் வீட்டை மட்டும் சொல்லாமல் போனான். ஒருவேளை வீட்டம்மா வந்து வேலைக்காரர்கள்ட்ட சொல்லி விட்டுருக்கலாம். ஆமா, டே இந்த ஆள் ஒரு மாதிரி டைப்பாக இருக்கான், நேரத்துலேருந்து ஒன்றும் சாப்பிடலை, ஒரு டைப்பை சுற்றிக்கிட்டு இருக்கான், இவன் முகப்பார்வை ஒன்றும் சரியில்லை, இவன் பிள்ளைய கூட்டு போகிற பிடிச்சிருக்கிற சைஸே சரியில்லை, கொஞ்சம் கூட பத்திரமா போங்கடா. ஓ, அதனால ஆபிரகாம் தெரிஞ்சிருந்தனால இவனுக்கு அவ ஆளு, அதனால இங்கே நிறுத்து. எது எப்படியோ அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஆபிரகாமுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் கர்த்தரை நெருங்குவதற்கு முன்னால எல்லாத்தையும் கழட்டிட்டான். ஆமென். இங்க இருந்து விண்ணில இருந்து ஸ்ட்ராட்லைட் எழும்புவாங்க பாருங்க, இவ்வளோ நீளமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பாகம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும், அதுல இருந்து ஒரு பாகம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் ஒரு பாகம் பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் ஒரு பாகம் பிரியும். கடைசியில அந்த அவங்க குறிச்சிருக்கிற எல்லையில அந்த ஸ்ட்ராட்லைட் மட்டும் கரெக்டா சுத்தி பூமியை படம் பிடிச்சு அனுப்பும். இதெல்லாம் சுமந்துட்டு போச்சுன்னா அதோடைய வேலையை அது செய்ய முடியாது. அவ்வளவு வெயிட் அங்க நிற்க முடியாது. அதற்கு தேவையான வெயிட்டை கரெக்டா நிர்ணயிச்சு கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறதுனாலதான் அங்க இருந்த படத்தை கரெக்டா அனுப்புது. எக்ஸ்ட்ரா பிட்டிங்க தூக்கிட்டு போச்சுன்னா அது பாதியில விழுந்திருக்கும். ஆமென். 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 ஆண்டவருடைய பாதத்துக்கு போகும்போது சில எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் ஓரம் போடுங்க. மொபைலை வச்சுக்கிட்டே ஜோம் பண்ணாதீங்க. அது கிக்கி கிக்கின்னு ஒரு சத்தம் கொடுக்கும். உடனே சுத்திர சுத்திர பலபல கரபலபா சந்தரபலபலபா ரிக்கபலபலபா அந்துரி வெளி வெளி கபலபலபா. இவன மாதிரி உலகத்துல அம்மா சாமி இயேசுவே ரட்சியும் அப்பா சோத்திரம். ஆமா, நான் இப்போ ஒரு புது மெத்தடு போடு பிளைட் மூடல. ஆமென். அல்லேலூயா. எவன் கால் பண்ணாலும் சரி, எவ கால் பண்ணாலும் சரி, அது அப்புறம் நெக்ஸ்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா,
இந்த போனெல்லாம் பக்கத்துல வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபமே ஓடாது. ஆமென். ஓடாது. இந்த ஜன்னல் ஓரமான ஜெபம் பண்ணுங்க. சோழி முடிஞ்சு. அதுக்கு நீ இறங்கிய வெளியே போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஜன்னல் ஓரமாக நிற்கிறது. அதனால தான் என் ஜன்னலை எப்பவும் மூடி வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. 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 4 மணிக்கு எந்திக்கிறோமா? ஆமாம். ஒரே ஒரு ரவுண்ட்ஸ் வெளியே வருவேன். அது தூக்கம் கலங்குறதுக்காக. இந்த குளிர் பட்டாதான் தூக்கம் போகும். மறுபடியும் உள்ளே போயிட்டோம்னா அவ்வளோதான். அந்த ஆடி பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண கொஞ்சம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஜெபம் ஓடும். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காலையில் எழுந்துச்சு மொபைலை பார்த்தீங்க, சோழி முடிஞ்சுச்சு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. 3ஆம் நாளில் அந்த இடத்தை அவன் என்ன பண்றான்? பார்க்கறான். பார்த்துட்டு அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கான கட்டைகள் எடுத்துக்கொண்டு போகிறான். இதெல்லாம் நடக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செஞ்சிடாத, இப்போ நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கெங்கவெளியில் இருக்கிற இந்த சர்ச்சில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொல்லணும். ஆமென். நீ எனக்கு பயப்படுகிற மகன், நீ எனக்கு பயப்படுகிற மக. ஆமென். சோத்திரம். நீ எதையும் தியாகம் பண்ணக்கூடிய ஆளு, நான் சொன்ன நீ அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஆளுன்னு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. 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 பாஸ்டர் சொல்லப்படாது, ஆண்டவர் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சகோதரன் அவ ரொம்ப நேசிக்கிறத எனக்கு கொடுன்னா கொடுத்துருவா, அந்த அளவுக்கு அவ வைராக்கியம் உள்ள ஒரு நபர்னு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 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 நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அங்க ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி கிடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கிடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். நன்றா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆடு 3 நாளைக்கு முன்னால கொம்பு சிக்கிருந்துன்னா ஆடு செத்துருக்கும். அவன் கண்ணு முன்னால ஏறி போய் சிக்கிருந்தா இவன் அப்பமே அவுத்து விட்டுருப்பான். அப்ப இவன் கண்ணுக்கு தெரியாம தான் போய் சிக்கிருக்கு. எப்படி நடந்துச்சு? 2 நாளைக்கு முன்னக்கூட்டி மாட்டியிருந்தா கூட, இவன் புறப்படும் போது மாட்டியிருந்தா கூட ஆடு செத்துருக்கும். ஆனா ஆடு சாகல. அப்ப எப்படி நடந்துச்சு? இவன் வர்றதுக்கு முன்னால முந்தின நாள் ராத்திரியில ஆண்டவர் சிக்க வச்சார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் நமக்கு புரியாத புதிரா இருக்குது. இவன் புறப்பட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் இடத்தை பார்க்கறான். அதுக்கப்புறம் வேலைக்காரனை நிறுத்தி வர்றான். இப்பமே சிக்கிருந்தா செத்துருக்கும் ஆடு. ஆடு சாவல, ஆடு உயிரோடு இருக்கு. அப்படின்னா எப்படி நடந்துச்சு? இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து மலையை பார்த்துட்டான்ல, இப்ப புறப்பட்டு வருகிற இந்த கேப்புக்குள்ள இவன் பலி செலுத்துவதற்கு முன்னால, இவன் பலிபீடத்தில் அவன் பையனை வைக்கிறதுக்கு முன்னால, இவன் கத்தியை ஓங்குறதுக்கு முன்னால, ஆமென், அங்க ஒரு ஆட்டை ஆண்டவர் முன்னால கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆராதிக்கணுங்கிற விருப்பத்தோடு கூட ஆராதிப்பதற்கு புறப்படுகிற ஒரு மனுஷன், வாழ்க்கையில உனக்கு தேவையான பலியை, உனக்கு தேவையானதை யெகோவா ஈராக இருந்து உன் ஜெபத்துக்கான பதில, அவன் விண்ணப்பத்திற்கான பதில, அவன் யெகோவா ஈரா இருந்து முந்தின நாள் ராத்திரியே கொம்ப சிக்க வைக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. 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 முந்தின நாள் ராத்திரி அப்படித்தான் இந்த ஆடு சிக்கிஇருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பலி அடிக்கிட்டு இருக்கும்போது ஆடு சிக்கிருந்துச்சுன்னா இவன் அப்பவே போய் காப்பாத்திருப்பான். அல்லது இவன் வர்றதுக்கு முன்னால அவன் கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா அவன் காப்பாத்தி விட்டுருப்பான். அதையும் ஆண்டவர் மறைச்சி அந்த ஆடு உயிரோட இருக்கணும். அந்த ஆடு உயிரோட தான் ஈசாக்க பலியிலிருந்து எடுக்கப்பட முடியும். அப்பதான் ஆபிரகாம் தப்பிக்கப்பட முடியும். ஒரு பலிக்கு பதில் இன்னொரு பலி தேவை. அதுக்கு என் பிள்ளை சோர்ந்து போயிடக்கூடாது, கலங்கி போயிடக்கூடாது. பிள்ளைய வச்சுட்டு அவன் கீழே போய் ஆட கொண்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும், பிள்ளை பயந்துருவான். எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி முந்தின நாள் ராத்திரி கட்ட தூக்கி மாட்டினார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லன்னா ஆபிரகாமுடைய நிலைமை ரொம்ப கஷ்டங்க.
இன்னொரு பலி வைக்கணும்னா மறுபடியும் அவன் நடந்து வந்து பலியை வாங்கிக்கிட்டு திரும்ப போய் அதை பலிபீடத்துல வச்சிருக்கணும். ஆனா ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன், முன்னே சொல்லிட்டு போறான், வருவோம். ஆமென். வருவேன்னு சொல்லல. 2 பேரும் போறோம், ஒருத்தன் சாவ போறான், திரும்ப வரும்போது சிங்கிளா தான் வரணும். வருவேன்னு சொல்லல, வருவோம். ஹalleluya. நான் ஆராதிக்கிற ஆண்டவர், ஆமென். என்னை சோதிக்கிற ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபம் 2வது ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ ஆராதிக்கிற மனுஷனா இருக்க. ஆமென். பலிபீடத்துல சும்மா இல்ல, சும்மா ஆராதிக்கிறதுல உன் பலி அவருக்கு பிடிச்ச பலியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அவருக்கு பிடிச்ச பலியா இருக்கணும். ஆமென். அப்பதான் அங்க மகிமை இறங்கி வரும். ஹalleluya. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு பலியை நடத்தினாங்க, அது ஆண்டவருக்கு விருப்பமே இல்ல. இல்ல. ரத்தத்தை கத்துறான், கொட்டுறான். ஆனா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை தூக்கி செப்பனிட்டு விறகுகளை அடித்து தனக்கு கொடுக்கப்பட்ட காளையை கரெக்டா துண்டித்து வைத்து அதன் மேல தண்ணியை ஊத்திட்டு வைராக்கியமா நிற்கிறான். அந்த பலிபீடம் சுத்தமா இருக்கு, அந்த பலிபீடம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. இப்ப என்னை கேட்டருளும்ங்கறான். அக்கினி இறங்கி வருது. ஆமென். ஜெபத்துக்கு பதில் வருது. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. ஆராதனையில மகிமை இறங்கி வரணுமா? குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ஆண்டவர் உனக்கு ஒரு ஆட்டை வைத்து உன் பலிய பத்திரமா உன் பையனோட ஜீவனை திரும்ப கொடுப்பதற்கு இன்னொரு பலிய பத்திரமா கொண்டு வைக்கணுமா? உன் பலி பொருள் அவர் விரும்பினதா இருக்கணும். ஆமென். என்னத்தையும் பலி செலுத்துவேன்னு காயின போல நீ பலி செலுத்தப்படாது. ஆபேல போல கொழுத்த பலியா வச்சிருக்கணும். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆபேல போல கொழுத்த பலியா இருக்கணும். ஆமென். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆராதனை வல்லமை உள்ளதா இருக்கணும். ஆமென். நீ ஆண்டவரை ஆராதிப்பதில் ஆமென் தேறினவனா இருக்கணும். உன் உதடுகள்ல இருந்து வருகிற அந்த ஸ்தோத்திர பலி உற்சாகமா இருக்கணும். அது தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். அந்த பலியில தான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ஆபிரகாமுக்காக கொம்ப சிக்க பண்ணார். ஏன் பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம் தடுமாறிடக்கூடாது, என் பிள்ளை கண்ணீர் வடிச்சிடக்கூடாது, என் பிள்ளை கலங்கி நின்றக்கூடாது, என் பிள்ளை நிற்கதியா நின்றக்கூடாது. உதவியற்ற நிலைமை, ஏன்னா வேலைக்காரனை நிறுத்திட்டான், வயசானவன், இவனுக்கு இப்ப உதவி செய்ய யாரும் இல்ல, நான் இருக்கிறேன். ஆமென். நான் இருக்கிறேன். எஸ். உன்னை அழைச்சதுன்னா, அபிஷேகிச்சதுன்னா, பலியை கேட்டதுன்னா, உன்னை கொண்டு வந்ததுன்னா ஆமென். நான் இருக்கிறேன். உன்னை சும்மா அனுப்ப மாட்டேன். ஏல் எல்லோ கேலேல் எல்லோ கேலேல் எல்லோ கேல் உம்மை துதிப்பேன். எல்லோ கேலேல் எல்லோ கேலேல் எல்லோ கேல் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஹalleluya. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ஆபிரகாமுக்கு அற்புதம் நடப்பதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கீழ்ப்படிதல். தேவன் கேட்டதை கொடுப்பதில் ஒரு வைராக்கியம். ஆமென். ஆராதனைக்கு எந்த இடையூறும் இல்லாம தன்னை காத்துக்கொண்டான். எஸ். இதெல்லாம் வாழ்க்கையில இருந்ததுனாலதான் ஆமென். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியே அவனுக்கு தேவையான பலிப்பொருளை சிக்க வச்சாரு. ஆமென். 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 இன்னைக்கு நம்ம ஆராதனை எப்படி இருக்குது? நாம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது அந்த சோதனை இருக்கிறோமா? விருப்பமானதை கேட்டா கொடுக்கிறோமா? அப்படி ஆராதிக்க வரும்போது சிலரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துறோமா? கவனம், கவனம், கவனம். அப்படி செஞ்சா குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு ஆடை கொம்ப சிக்க வச்சு உன்னை கைவிடாம, உன்னை திகைக்க விடாம, குழம்பாம புலம்பாம அழக உன் மகனுக்கு பதிலாக பலியை வச்சு ஆமீன் உன் ஆராதனையை முகர்ந்து சந்தோஷப்பட்டு உன்னையும் ஆசீர்வதிச்சு கீழே இறங்கும் போது திரும்ப அனுப்பு. ஆமென். 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 3வது, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதத்தை செய்த ஆண்டவர். எஸ்தர் 6ஆம் அதிகாரம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து கொள்ளுங்க. எஸ்தர், எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை புரட்டுங்க. எல்லாரும் வேதாகமத்தை புரட்டி கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாங்க. 6ஆம் அதிகாரம்
6ஆம் அதிகாரம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம். ரைட், நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே எப்படி? அந்த ராத்திரியிலே எப்படி? அந்த ராத்திரியிலே வசனம் நமக்கு என்ன? குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள், அதாவது கால வர்த்தமானங்கள் டெய்லி என்னென்ன காரியங்கள் நடக்குங்கிறத டேட் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. சரி. அப்பொழுது வாசற் காவலாரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். நல்லா கவனிங்க, இதுல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கிடணும். நீங்க ஒருத்தர் உயிரை காப்பாத்தி உங்களுக்கு அதுக்கான உபகாரம் செய்யப்படலைன்னா உங்க மனசு மிரும்பப்படாது, கோவப்படப்படாது. ஏன்னா அது இன்னொரு உயர்வுக்காக கர்த்தர் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணலன்னு வச்சீங்கன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. அதை விட மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போறார். ஆமென். நம்ம என்ன விரும்புறோம், நம்ம மனசு என்ன விரும்புதுன்னா, நான் செஞ்சதுக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், நான் செஞ்சதுக்கு என்னை உற்சாகப்படுத்தணும், நான் செஞ்சதுக்கு என்னை கைத்தட்டணும், நான் செஞ்சதுக்கு என்ன பண்ணணும், புகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், புகழ்ச்சியை விட ஒரு பெரிய மேன்மை வரணும்னா அந்த நேரம் உனக்கு எதுவும் செய்யப்படலைன்னா நீ சந்தோஷமாயிரு. அதற்கான பதில கர்த்தர் இன்னொரு முறை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது மொர்தெகாய்க்கு நடந்துச்சு. ஆமென். அது மொர்தெகாய்க்கு நடந்துச்சு. ஆமென். உங்களுக்கும் நடக்கும். ஆமென். மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாத்திட்டான். அரண்மனையில் கூப்பிட்டு உனக்கு சாப்பாடு போடலை, கை தட்டலை, ஒரு மோதிரத்தை போடலை, ஒரு கிரீடத்தை வைக்கல. எல்லாருக்கும் முன்னால நேற்று என்ன 2 பேர் என்னை கொல்ல பார்த்தான், இந்த மொர்தெகாய் தான் என்னை காப்பாத்தினான் அப்படின்லாம் சொல்லலை. ஆனா எழுதி வச்சிருந்தாங்க. ஆமென். நான் சொல்றேன், நீ செஞ்சதை யாரும் சொல்லல, ஆனா பரலோகம் எழுதி வச்சிருக்கியா. ஹalleluya. எழுதி வச்சிருக்கியா. ஆமென். உனக்கு ஒரு நாள் வரும். ஆமென். உனக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் நீ செய்த நன்மைக்கு பதிலான ஒரு கணம் உன்னை தேடி வரும். ஆமென். நீ செய்த நன்மைக்கு பதிலான ஒரு கணம் உன்னை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. வந்துச்சா? வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இப்ப ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த புத்தகம் கையில மாட்டுது. வாசிச்சா மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாத்தின சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா மொர்தெகாய்க்கு ராஜா ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யல. உடனே ராஜா சொல்றாரு, ஏன் செய்யல, எதுக்கு செய்யல, மறந்துட்டீங்களா? சரி, அப்படி நினைக்கும் போது ஒருத்தங்க வர்றான், அவன் தான் ஆமான். அல்லேலூயா. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் பாருங்க 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்றார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே வந்துருச்சா? ஆமென். தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி அரண்மனை வெளிமுற்றத்தில் வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்றான். ஆமான் அவனை உள்ளே வரவிட்டு. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? அவன்கிட்ட கேட்காரு. அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? நம்மளை விட வேற யாரை கனம் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு வாயை திறக்கிறதுக்குள்ள ராஜா சொன்னதை பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண மனுஷனுக்கு மனம் என்ன வேண்டும்? ராஜா உடுத்தி இருக்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். ராஜ வஸ்திரம், ராஜ குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற விரும்பின மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையில் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்வளவாய் செய்யப்படும் என்று அவனுக்கு கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா
ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் காத்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு இந்த பிரகாரமாய் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு ராஜாட்ட இவனை தூக்கு போடணும்னு பேச வந்தவனுக்கு ராத்திரியிலே கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? ஆமென். நாளைக்கு இவன் ஆக்சுவலா ராஜா பேசலன்னா, ராஜா இந்த மொர்தெகாய் சரி கிடையாது, இவன் எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறான், இவன் யூதன் என்ன நினைச்சேன், இவனுக்கு எல்லாம் சேர்ந்து உமக்கு விரோதமா ஏதோ பண்றானுங்க, ஆகவே என் வீட்டுக்கு பின்னால் ஒரு தூக்கு மரம் போட்டிருக்கேன், இவனுங்களை தூக்கிட்டீங்கன்னா எல்லாவனுக்கும் பயம் வரும்னு பேசியிருப்பான். ஆனா இவன் பேசுறதுக்கு முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கும் சில நேரம் சில ராத்திரி தூக்கம் வர மாட்டாரு. ஆனா உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சில நேரம் தூக்கம் வர மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் மேட்ச் ஆகணும். ஆமென். யாரு? உன்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறவனும் மேட்ச் ஆகணும், உனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவனும் மேட்ச் ஆகணும். இந்த மெர்ஜ் கரெக்ட் ஆச்சுன்னா தேவ திட்டம் இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமான் ஒண்ணு கூட பேசல, அவனுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. அப்படி ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியில உதவிச்சது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனை கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பினான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அல்லேலூயா. அங்க போன அவன் மனைவி அவனை கண்ணாபின்னு திட்டுறான். மொர்தெகாய்க்கு முன்னாடி நீ தாழ்ந்து போக தொடங்கினேன், யூத குலமான அவனை மேற்கொள்ளாமல் அவனை தாழ்ந்து போவது நிச்சயம். இப்படி பேசி கொண்டிருக்கும் போது அல்லேலூயா, அல்லேலூயா, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஒரு அற்புதம் செஞ்சார். அந்த அற்புதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? மொர்தெகாய் செஞ்ச நல்ல செயல். ஆமென், ஆமென், ஆமென். எப்படி செஞ்சான் தெரியுமா? இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் தெரியுமா? இவன் போட்டு கொடுத்தான். புரியல? ரெண்டு பேர் பேசுறானுங்க. ராஜா இப்பதான் படுக்க போவாரு, நீயும் நானும் போய் தலைவாணி வச்சு அமுக்கி கொன்றுவோம். பேசிக்கிட்டு இருந்தது யார் கேட்டா? மொர்தெகாய். மொர்தெகாய் கேட்டான். மொர்தெகாய் அதை யார்கிட்ட சொன்னான்? ராஜா கிட்ட, எஸ்தர்ட்ட சொன்னான். எஸ்தர் ராஜாட்ட சொன்னான். அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சா குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு, அவங்கள தூக்கி போட்டாங்க. உண்மையா இருந்தான். ஆமென். தன் வேலையில உண்மையா இருந்தான். ஆமென். நீங்க இருக்கிற சபைக்கு உண்மையா இருங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற சபைக்கு உண்மையா இருங்க. ஆமென். எந்த ஊழியக்காரன் கையில திருவிருந்து வாங்குறீங்களோ அந்த ஊழியக்காரனுக்கு உண்மையா இருங்க. ஆமென். எந்த விசுவாசிகளோடு பழகுறீங்களோ அந்த விசுவாசிகளுக்கு உண்மையா இருங்க. ஆமென். நீங்க இருக்கிற சபையில உண்மையா இருங்க. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்படுற பொறுப்புல உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்துல உண்மையா இருங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையா இருந்தான். அவனும் கண்ணும் காது வச்சு குசு குசுன்னு பேசும்போது அமைதியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ராஜாவை அன்னைக்கே போட்டிருப்பாங்க. ஆனா ராஜாவுடைய உயிரை காப்பாத்தினது மொர்தெகாய். அந்த நன்மைக்கு ஒரு நன்மையும் செய்யப்படல, ஆனா அதை ஆண்டவர் குறிச்சு வச்சிருந்தாரு. ஏற்ற வேளையில நன்மை செய்தார். ஆமான என்னைக்கு மொர்தெகாயை கொல்லணும்னு ஆமான் பிளான் பண்ணி வர்றானோ அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். எந்த 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 ஆமான் மொர்தெகாயை கொல்லணும்னு நினைக்கிறானோ அதே ஆமான் உன்னை புகழ்ந்து பேசும்படி, உன்னை அலங்கரிக்கும்படி, உனக்கு முன்னாடி தண்டு நிட்டு பணியும்படி, உன்னை அலங்கரிக்கும்படி எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லாவற்றையும் செய்வார். முந்தின நாள் ராத்திரி இவனை தான் கொல்லணும்னு பேச வந்தான், இவனை இப்போ உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் உன்னை உயர்த்தணுமா? மொர்தெகாய் உன்னை உயர்த்தணுமா? நீ உன் வேலையில உண்மையாயிரு. ஆமென். நீ செஞ்ச நன்மைக்கு உனக்கு பதில் நன்மை ராஜா செய்யாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் செய்வார். அவர் எப்படி தெரியுமா செய்வாரு? உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் விட மாட்டாரு. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் விட மாட்டாரு. உன் மூலமா நன்மையை பெற்றவனுக்கும் தூக்கம் விட மாட்டாரு. ஆமென். ரெண்டு பேரையும் முட்டை விடுவாரு. ரெண்டு பேரும் சந்திக்காங்க. யாரு? கொல்லணும்னு பேச வர்றான் நன்மையை பெற்றவன். இவன் பேசுறதுக்கு முன்னால் அவன் பேசுறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமென்.
அவன் திட்டம் பலிக்காது. எஸ். அவன் திட்டம் பலிக்காது. அதுக்கு முந்தின நாளே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். அதுக்கு முந்தின நாளே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹalleluya. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை புரியுது? ஆமென். 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 முதல்ல பார்த்தோம் பேதுருடைய வாழ்க்கையில முந்தின நாள் ராத்திரி அற்புதம் செய்வதற்கு மிக முக்கிய காரணம் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? பரலோகம் தன் வேலையை செய்யும். என்ன செய்யும்? தூதன் அனுப்பும், சங்கிலியை கலட்டும், கதவை திறக்கும், பத்திரமா வெளியே கொண்டு போகும். இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதம் நடப்பதற்கு காரணம் கர்த்தர் அவனை சோதித்தார். சோதிப்பதற்கு விட்டு கொடுத்தான். கர்த்தர் கேட்டதை, விரும்பி கேட்டதை கொடுக்க ஆயத்தமா இருந்தான். தன் ஆராதனைக்கு எந்த இடையூறும் இல்லாம யார் யாரை எங்க நிறுத்தி கரெக்டா அவரோட போய் மெர்ஜாகணுமோ அங்க போயிட்டான். அவன் அப்படி வர்றதுனால அவனுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பலிக்கு தேவையான பலியை கர்த்தர் அங்க பிடிச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. மூன்றாவது, மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். குறித்த நாளுக்கு முந்தின நாள் மொர்தெகாயை தூக்குல போடணும்னு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் வர்றான். கர்த்தர் விடல. அல்லேலூயா. முந்தின நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல. மொர்தெகாய் செய்த நன்மை அங்க பாக்குறாங்க. அவனுக்கு பதில் நன்மை செய்யப்படல. பட் மொர்தெகாயை கொல்லணும்னு இங்க தூக்கு மரத்தோட ஆமான் வந்து நிற்கிறான். ஆண்டவர் மெர்ஜ் பண்ணி பேசுறாரு. அற்புதம் நடந்துச்சு. காரணம் தெரியுமா? மொர்தெகாய் அன்னைக்கு செஞ்ச நன்மை தான் இன்னைக்கு உயிரை காப்பாத்துச்சு. ஆமென். நன்மை செய்யுங்க. ஹalleluya. நன்மை செய்யுங்க. ஆமென். யாருக்கும் தீமை செய்யாதீங்க. நன்மை செய்யுங்க. நீங்க நன்மை செய்வீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எல்லாரும் எழும்பி நிற்போம். கண்களை மூடுவோம். வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? ஜெபிங்க. ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. பேதுருவுக்காக குறித்த நாளுக்கு முன்னால் அற்புதம் நடக்கணுமா? பேதுருவுக்காக சபை ஜெபித்தது போல உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க மருமகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பேர குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதம் நடப்பதற்கு காரணம் பேதுருக்கு சபை அவனுக்காக ஜெபித்தது. சபை ஜெபித்ததுனால பரலோகம் தன் தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதம் நடப்பதற்கு காரணம் கர்த்தர் தன்னை சோதித்த போது சோதனைக்கு தன்னை அர்ப்பணித்தான். அவர் விரும்பி கேட்டதை பலியிட தன்னை அர்ப்பணித்தான். எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனான். பலி பொருளும் அவனும் மட்டும்தான் இருக்க தன்னை காத்து கொண்டான். அவன் அப்படி ஆராதித்த போது அங்கே பலி பொருளுக்கு தேவையான காரியத்தை யெகோவா ஈராய் ஆண்டவர் சந்தித்து குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி பலி பொருள் அங்க கொண்டு வந்து வச்சாரு. மொர்தெகாயை கொல்லணும்னு ஆமான் பேச வர்றான். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ஆமா மொர்தெகாய் செய்த நன்மையை ராஜா வாசிக்கும்படி செய்து எந்த மனிதன் கொல்ல நினைத்தானோ அவன் மூலமாகவே மொர்தெகாய் உயர்த்தப்பட்டு அரண்மனை வாசலுக்கு கடந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏரோது குறித்த நாளுக்கு முன்னால் அற்புதம் செய்த ஆண்டவர், தேவன் குறித்த நாளுக்கு முன்னமே தம்முடைய பிள்ளைக்கு பலிப்பொருளை ஆயத்தப்படுத்தினவர், ஆமான் குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ராஜாவுக்கு அற்புதம் செய்தவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கண்களை மூடி கைகளை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு பிசாசு குறித்திருக்கிற நாட்கள் நீங்க குறித்திருக்கிற நாட்கள் என் வாழ்க்கையில முந்தின நாள் அற்புதம் செய்வீங்க. உங்களை நம்புறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.